என் நெஞ்சில் குடியிருக்கும். புரிஞ்சு போச்சு. ஸ்டைலுன்னா ஸ்டைலு தான், நான் தம் அடிச்சா ஸ்டைலு தான். டான்ஸ் ஆட வருமா? அதையும் அதையும் கலந்து வச்சு விடிய விடிய விழுந்து வச்சா போக்கிரி பொங்கல், போக்கிரி பொங்கல். இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம கடிய வச்சா போக்கிரி பொங்கல், போக்கிரி பொங்கல். எல்லாம் கேட்டிய, அவன் அடி அப்படின்னு கேட்கலையே. நடிகர் விஜய் சினிமாவில் இருந்து விலகி அரசியலில் முழு கவனம் செலுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புது பாதை நீயே போட்டு தந்தார், ஏன் பாதி வழியில் விட்டு சென்றார், ஒரு தாயை தேடும் பிள்ளையாரோ. என்னரு அது இதுன்னு சொல்லி என்ன அள வைக்கலான்னு பாக்குற. நடக்க கட்சியா ஒரே ஆட்டம். நம்ம தியேட்டர்ல உன் படத்தை ஓட்டுனேன்னு வை, ஸ்கிரீனு கீஞ்சிரும். சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.